எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வரைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வரைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்மரேசரே, சலாமா, என்னவரே நீர் என் மன கைகளை உயர்த்தி, என்னவரே என் ஆத்மரேசரே, என்னவரே நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே என்று உபவதி என்று அழைப்பவரே, என்னை பிரியமே என்று உபவதி என்று அழைப்பவரே, என்னவரே 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 என்னுடையவரே. எல்லாரும் சொல்லலாமா? எத்தனை பேர் ஏசப்பாவை லவ் பண்றீங்களோ அவங்க மாத்திரம், மத்தவங்க யாரும் பாடாதீங்க. ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை கீழே போடாம கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாமா? என்னவரே என் ஆத்மரேசரே, என்னவரே நீர் என் மனவாளரே, என்னவரே என் ஆத்மரேசரே, என்னவரே என் மனவாளரே, நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே என் உபவதியே என்று அழைப்பவரே, பிரியமே என் உபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 என்னுடையவரே, என்னவரே 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 என்னுடையவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசமின் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசமின் மேலுடையவரே, என்னவரே என் ஆத்மரேசரே, என்னவரே என் மனவாளரே, என் மனவாளரே, என்னவரே என் ஆத்மரேசரே, என்னவரே நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே என் உபவதியே என்று அழைப்பவரே, கைகளை உயர்த்தி என்னை பிரியமே என் உபவதியே என்று அழைப்பவரே, என் தேவன் அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க டிசர்வ் பண்ற அன்பை, நீங்க டிசர்வ் பண்ற அந்த அன்பை, the love that you deserve, ஆமென், அது கொடுக்க ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அதுதான் நாம் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவன். எந்த மனுஷனுடைய அன்பை பார்க்கிலும் ஒரு 1000 மடங்கு, ஒரு 100,000 மடங்கு என் தேவனுடைய அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. என்னை காருண்யத்தினால் உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுங்களேன், உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். ஓ அப்பா, என் தாயே, என் தயவே,
மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உண்மையா யாராவது சொல்ல முடியும் நான் கையை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள். அவர் கைகளை உயர்த்தி நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நிரந்தரம் 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 என் அம்மா அப்பா எல்லாம் நீங்க அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். தங்கச்சி பாருங்க, எல்லாம் கைகளை உயர்த்தி சத்தமா பாடலாமா? மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாட்ட பின்பும் உம்மில் நினைப்பது நிரந்தரம். லாஸ்ட் ஒன் டைம் சத்தத்தை உயர்த்திய கூட, நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க எல்லாரும், நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். கைகளை தட்டி அந்த அருமையான தேவனுடைய அளவில்லாத பிரசனத்திற்காக நன்றி செலுத்தலாம். அப்பா, உன் பிரசனத்திற்காக நன்றி. அப்பா, உன் பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் அசைவாடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜபிக்கும் போது கையை தட்டாதவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது என்னால பார்க்க முடியல பாருங்க. இப்ப நல்ல கைகளை தட்டி என் தேவாதி தேவனை நல்ல வரவேற்கலாமா? Give him a big hand. Amen. The Lord who deserves all the glory. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராகிய தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி thank you Jesus. அவர் நம் மத்தியில் இறங்கி வருகிறது, அது பெரிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த அவசியத்தை ஏற்படுத்துகிற வல்லமை நம்ம கிட்ட இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவன் எத்தனை பேர் உண்மையாய் அப்பா எங்க மத்தியில் நீங்க வந்திருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்க? You will do good. சொல்லுங்க. ஆமென். நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு நேரம் சிரிச்சா கூட எப்படா இவன் மட்டும் நல்லா இருக்கிறான்னு யோசிப்பாங்க. ஆனா என் தேவன் அந்த சங்கீதம் 91:14 மோசேனுடைய சங்கீதம், அது சங்கீதத்துல இல்லாதது ஒண்ணு ஜான் பால் எழுதி இருக்கிறேன். என்னன்னு தெரியுமா? விடுவித்து உயர்த்திடுவீர் மோசே எழுதினது, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் ஜான் பால் எழுதினது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க உயர்றதை பார்த்து மனுஷன் இவருக்கு ஏன் இவ்வளவு லைஃப் ஸ்டைல், இவர் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கணும், ஒரு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆமாவா இல்லைங்களா? கவனிங்க, நீங்க உயர்வதை பார்த்து மகிழ்கிற ஒரே தேவன்னா உங்களை உயர்த்துகிற தேவன் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவியை பெற்றவங்க நம்ம வாழ்த்தும் போது நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்துன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தம்பி, நீங்க 2 பேரும் என்னமா அழகா வாசிக்கிறீங்க. இந்த
இந்த 2 இசை கலைஞர்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். What an immense pleasure it is to be a part of this wonderful இந்த ஒரு ஆராதனையில உண்மையாகவே ரொம்ப தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. இந்த இடத்திற்கு என்னை அழைத்ததற்காக மறுபடியுமாய் கூட சகோதரர் பீட்டர் பேதுரு அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் நிறைய இப்பேற்பட்ட ஊழியங்களை நீங்க செய்ய ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல, உங்கள் ஊழியத்தின் மேல இறங்கட்டும். ஆமென். ஹalleluya. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் போகிறதுக்கு முன்பாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்பா எங்க கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? Thank you Jesus. ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். மேஜர் Thank you Jesus. சொல்லுங்க அவரை பார்த்து. சொல்லுங்க என் கூட பேசுங்கப்பா. சொல்லுங்க பேசாம மட்டும் தூதனப்பா இருக்காதீங்கப்பா. கேட்கலாமா அவரை பார்த்து? என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, ஒரு குழைந்து போவே. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஹalleluya. எங்க கூட பேசுங்க, நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேரு ஆண்டவரோடு ரிவர்ப் கம்மி பண்ணிடுங்க, ஆண்டவரோடு கூட பேசுகிற, ஆவியானவரோடு கூட பேசுகிற, இடைப்படுகிற, ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்ஸ்ல அந்த பிரசன்ஸை அனுபவிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? கைகள் உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை ஒரு ஆசீர்வாதம், ஒரு தேவை என்னன்னா தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். A life without Christ or a life without Holy Spirit, அது ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கை. கிறிஸ்தவனாய் அவன் இருக்கலாம், கிறிஸ்துவை உடையவனாய் அவனால் இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் லைஃப்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? என்னுடைய பாட்டு, என்னுடைய ராகம் அது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட தினம் காலையில 5 to 6 எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிறதுனால தான் இன்றைக்கு இது வரைக்கும் தேவன் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையாவே சொல்றேன், ஜான் பாலுக்கு பேச தெரியாது. ஆமென். எனக்கு பாட தெரியும், ஆனா எனக்கு என்ன தெரியாது? பேச தெரியாது. என்னுடைய மாம்சத்துல நான் பேசினேன்னா நீங்க எல்லாரும் ஏஞ்சி போயிருவீங்க. நான் வேதத்தை தேவனுடைய சமூகத்தில் நிரப்பப்பட்டவனாய் தேவனுடைய ஆவியில அபிஷேகத்துல பேசலனா என்னால் பேசவே முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை தேவை, ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் அமர்வது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்க கூட நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா குடும்பமும் பரிசுத்த ஆவியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? குடும்பமும் சொல்லுங்க, ஃபேமிலி அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க. குடும்பமும் பரிசுத்த ஆவியும். ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கடவுள் நமக்கு அவர் வெளிப்படுகிற முதலான ஒரு வெளிப்பாடே அவர் எப்படி வெளிப்படுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ the spirit of God. ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாய் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை, ஒரு காரியம் எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்னா, அவருடைய உருவமாய் நமக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா அவர் ஆவியானவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? ஆமென். ஒரு கவனிங்க, இப்போ நான் மனுஷன், எனக்குள்ள நான் யார் என்பதை இந்த
உலகத்திற்கு நான் எப்படி காண்பிக்கிறேன்னா, நான் பேசுகிற வார்த்தையினாலையும் என்னுடைய ஆக்ஷன்னாலையும் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். ஆமாவா இல்லையா? நான் யார் என்பதை என்னுடைய நடவடிக்கைகளும் என்னுடைய நான் பேசுகிற காரியங்களும் என்னுடைய காரியங்கள் தான் என்ன பண்ணுது, மற்றவர்களுக்கு நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. கவனிங்க, இப்போ இயேசு அவர் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவர்தான் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை வெளியே புறப்பட்டு வருவதற்கு காரணமாய் இருக்கிறவர் யார்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா, ஒரு காற்று என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய லங்ஸ்ல இருந்து அது வெளியே வருகிறது. நான் பேச வேண்டிய வார்த்தைக்கு அந்த காற்று தான் சத்தத்தை எழுப்பி உங்களுக்கு நான் பேசுகிற வார்த்தையை கேட்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பிதாவினுடைய ஆவி, ஆமென், வார்த்தையை பேச வைக்கிறார். ஆமென். பிதாவிற்குள்ள இருக்கிற ஆவி, பிதாவினுடைய வார்த்தை, பிதா, அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மூன்று அவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை அவர் மூன்று தனிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்தாலும், மூன்று தனித்துவமான யூனிக் ஒரு பர்பஸ் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருந்தாலும், அவங்க மூன்று பேரும் ஒன்றாகவே இருக்கிறார். ஏன்னா இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் மனுஷனா இருக்கிறதுனால ஆவியும் மாம்சமும் வார்த்தையும் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தேவனாய் இருக்கிறதுனால தன்னை மூன்று விதமான காரியங்களாய், மூன்று விதமான தனிப்பட்ட நபர்களாய் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூன்று வடிவத்துல அவர் முதலாய் நமக்கு வெளிப்பட்ட காரியம் தான், வெளிப்பட்ட வடிவம் தான் எப்படின்னா, அவர் நமக்கு ஆவியானவராய் காணப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒழுங்கின்மையாய் இருந்த இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ்ல அவர் என்ன பண்ணார்னா உலாவி கொண்டிருந்தார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். ஒழுங்கின்மைக்கும் ஒழுக்கமின்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒழுங்கின்மை என்றது ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா, ஒரு ஷேப்லெஸ்ஸா, ஒரு என்ன சொல்றது, ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலை, அதுதான் ஒழுங்கின்மை. ஒழுக்கமின்மை என்பது அது அந்த டிசிப்ளின் இல்லாத காரியம் தான் ஒழுக்கமின்மை. கவனிங்க, ஒழுங்கின்மையான காரியம். யோபுவினுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருந்தது, ஒழுக்கமின்மையாக இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒழுங்கின்மைனா என்னன்னா, தன்னுடைய குடும்பம் சீரழிந்தது, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, தன்னுடைய மிருக ஜீவன்கள் அதெல்லாம் இறந்து போனது. ஒழுங்காய் இருந்த, ஆமென், அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கற்றதாய் மாறினது. ஆனால் ஒழுக்கமற்றதாய் மாறவே இல்லை. அதனாலதான் யோபுவோடு கூட தேவன் இருந்து கொண்டே இருந்தார். யோபுவை பிசாசின் இடத்துல அவர் யோபுவை ஒப்பு கொடுத்தாரே தவிர அவருடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அதனாலதான் யோபு நீதிமானாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவர் இழந்தவைகளை பார்க்கிலும் அவர்கள் பெற்றுக்கொண்டவைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கிலும் நெக்ஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் யோபுவுக்கு மாறினதற்கான காரணம் ஒழுங்கின்மையில தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவுவார். ஆனால் ஒழுக்கமின்மையில பரிசுத்த ஆவியானவர் உலாவ வாய்ப்பே கிடையாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கின்மையா உங்க லைஃப் இருந்துச்சுன்னா அதை ஒழுங்குபடுத்த என் தேவனால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னை அவர் பரிசுத்த ஆவியானவராய் முதல் காண்பித்துக் கொண்ட அந்த பரிசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனை மண்ணினால உருவாக்குகிறார். மண்ணுக்கு எந்த விதமான ஒரு விசேஷித்த தன்மையும் கிடையாது. ஆமென். மண்ணு அது மண்ணாவே திரும்ப மண்ணுக்கே திரும்புது. ஆமென். அதான் அந்த மண்ணுக்கு இருக்கிற ஒரு விலையேற பெற்ற குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவருடைய நாசியில் இருக்கிற அந்த சுவாசத்தை, அவருடைய ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாரு? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செஷனுக்கு இப்படி இருக்கிறீங்கன்னா இன்னும் 2 செஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பரிசுத்த ஆவியை மனுஷனுக்குள்ள, அப்போ பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டவன் தான் யாரு? மனுஷன். ஆமென். மனுஷனிலிருந்து உருவாக்கப்பட்டவள். ஆனால் அந்த மனுஷிக்குள்ளே யாருடைய சுவாசம் தான் இருக்கிறது? அப்போ மனுஷனும் மனுஷியும் ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்க, அவர் அழகாய் ஒரு குடும்பத்தை உருவாக்க அவர் எடுத்த ஒரு மிக அழகான ஒரு அபிஷேகம் தான் தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிருகங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியோ அது தேவனுடைய ஆவியானவர்.
சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அவருடைய ஆவியானவராய் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தேவன் தன்னுடைய ஆவியினால் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குடும்பம் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டது. ஆமென். இப்ப சாயல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல், உள்ள இருக்கிற உயிர் ஜீவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவர் படைத்திருக்கிறார். கவனிங்களேன், பரிசுத்த அந்த ஆவியானவர் நம்மை, அவர் என்னதான் அவருடைய சாயல்ல படைத்த அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்திருந்தாலும் தேவ தூதர்களையோ நம்மிலும் சற்று பெரியவர்களாய் அவர் என்ன பண்ணாரு? நான் பேசுறது ஆமான்னு தோணுச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க, இல்லன்னு தோணுச்சுன்னா அமைதியா இருங்க. ஆமாவா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? தூதர்களை நம்மளை விட கொஞ்சம் விசேஷித்தவர்களாய். கவனிங்களேன். ஆனா இந்த தூதர் பார்க்கறாங்க, என்ன பண்றாங்கன்னா, என்னடா நம்ம தான் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டதுலயே நம்ம தான் அழகு, நம்ம தான் யூனிக், நம்ம தான் ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருந்தா, இவர் நம்மை விட ஒருத்தவங்களை சூப்பரா, ஆனா ஆண்டவர் அவர்களை தான் மேன்மையை படைச்சிருந்தாரு. ஆனா நம்ம மேல இருக்கிற சாயலும் நமக்குள்ள இருக்கிற ஜீவனும் பரிசுத்த ஆவியும் அது பொறாமைப்பட வைத்தது யாரனா தேவ தூதர்களை. அவர்களை ஒருத்தன் பார்க்கிறான், என்ன பண்றான்னா, இவன் என்னடா நம்மளை விட ஒரு ஸ்பெஷலா, நம்மளை தனித்தனியா படைச்சாரு, இவனை மட்டும் என்ன பண்ணிட்டாரு? இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையா இப்ப ஃபேமிலியா இருக்கிறத பார்க்கறான். ஒரு அந்த தேவ தூதனுக்குள்ள என்ன வருதுன்னா, பொறாமையும் வன்மமும் அவனுக்குள்ள வருது. பொறாமையினால என்ன பண்றான்னா, தேவ தூதன் பிசாசாய் மாறுகிறான். தேவன் தன்னுடைய சாயலாய் உருவாக்கின குடும்பத்தை தேவனிடத்திலிருந்து பிரிக்க அவன் பிளான் பண்ணி என்ன பண்றானா, யார் பலவீனம் ஆண்டவன் பார்க்கறான், யார் பலவீனம், கணவன் மனைவி யார் பலவீனம்னு பார்க்கறான். கவனிங்க, அந்த காரியத்துல ஏவாள் பலவீனமா இருந்ததுனால அவங்க போயிட்டு ஆதாமுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரூட்டை கொடுத்தாங்கன்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர ஆசைப்படுறேன். வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்த போது ஏவாள் மேலெல்லாம் தப்பே கிடையாது, ஆதாம் மேலதான் தப்பு. கவனிங்க, அந்த காரியத்தை நீங்க போய் வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏவாள் அந்த பழத்தை பிசாசு வரான் வஞ்சிக்கிறான், எடுத்துட்டு போய் கொடுக்குறான். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றாங்க ஒரு ஆமென். ஆமென். எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த அம்மா முதல்ல சாப்பிட்டுட்டு தான் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. அப்போ வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏவாள் அந்த கனியை புசித்த போது அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்களா? இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் எப்பொழுது அந்த 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 ஃப்ரூட்டை ஆதாம் சாப்பிடுறாரோ அப்போ 2 பேரும் நிர்வாணமாய் மாறுகிறார்கள். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஆமென். அப்போ ஒரு குடும்ப தலைவனுக்கு தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு சோர்ஸா ஆண்டவர் படைக்கிறது யாருன்னா ஒரு ஆணைதான். ஆமென். ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ தன் புத்தி இல்லாதவளோ தன். கவனிங்க, அப்போ 2 பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பம் என்பது நான் பாட்டுக்கு இருப்பேங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அது குடும்பம் கிடையாது. ஆமென். அது குடும்பமே கிடையாது. குடும்பம் என்பது ஒரு கணவனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஏற்ற துணையாய் தேவன் உருவாக்கினது ஆதாமையும் ஏவாளையும். ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க ஏற்ற துணையா இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் கல்யாணம் பண்ண அப்புறமா தான் தெரியும். அவர்கள் ஏற்ற துணையா எப்போ மாறுவாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், காட் சென்ட்ரிக், கிரைஸ்ட் சென்ட்ரிக், ஹோலி ஸ்பிரிட் சென்ட்ரிக் லைஃப். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரை மையமாய் வைத்து வாழ்க்கையை நடத்துகிற குடும்பம் அதுதான் ஏற்ற துணை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஊர்ல, நான் ஆம்பூர்ல பிறந்த, என்னுடைய மனைவி சென்னையில பிறந்தவங்க, அவங்க வளர்க்கப்பட்ட குடும்பத்தினுடைய சூழல் வேற, என்னுடைய குடும்ப சூழல் வேற, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேற, என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேற. என் மனைவியினுடைய அப்பா அவங்க ராம்நாட்ல இருந்து வந்தவங்க, அவங்களுடைய மொழியே வேற. அவங்களுடைய மொழினா தமிழ் மொழி தான், அவங்களுடைய ஸ்லாங்கே வேற, எங்களுடைய ஸ்லாங் வேற. அவருடைய உணவு பழக்கங்கள் வேற, எங்களுடைய உணவு பழக்கங்கள் வேற. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆம்பூர்ல எங்களுக்கு ஆபிரகாம் இல்லைன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா எங்க சென்னையில் இருக்கிறவங்க, எங்க மாமனார் அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்க, அவங்க பேதுருவோட தான் சாப்பிடுவாங்க. நமக்கு பேதுரு அவ்வளவா என்ன பண்ணாது,
பிடிக்காதுன்னு இல்லை, அவ்வளோ பாஸ்டர் நல்ல வேலை என் மனைவியை நான் கூட்டிகிட்டு வரல. ஆமேன். 2 பேர் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கொள்வதற்காக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆமேன். அப்போ ஒரு சின்ன உணவு பழக்கங்களிலேயே இத்தனை வேறுபாடுகள் இருக்குன்னா இது ஏற்ற துணையா? ஏற்ற துணையா? சொல்லுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். நீங்க சொல்ற வரைக்கும் அடுத்த லெவலுக்கு நான் போவே மாட்டேன். ஏற்ற துணை இல்ல. எப்ப தெரியுமா? கிறிஸ்து நடுவுல வர வரைக்கும். ஆனால் கிறிஸ்து நடுவுல வந்துட்டாருன்னா அவர்களுடைய பலவீனத்துல நானும், என்னுடைய பலவீனத்துல அவர்களும் விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களை ஏற்ற துணையாய் மாற்றுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஆண்டவர் ஏவாளை உருவாக்குறாரு. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும்படி பிசாசு, ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என்னன்னா, இல்லாதத இருக்கிறத போல் அழைக்கிறவர் யாரு? ரொம்ப நன்றிமா, உனக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேம்மா தங்கச்சி. யாருன்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணீங்க? இல்லாதத இருக்கிறத போல் அழைக்கிறவர் யாரு? சொல்லுங்க. நீங்க எல்லாம் உங்க ஸ்கூல்ல இந்த லாஸ்ட் பெஞ்ச் நினைக்கிறேன். இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கு நம்ம கையை தட்டணும். என்னன்னா, இப்போ லாஸ்ட் பெஞ்சே கிடையாது, எல்லாரையும் பா ஷேப்ல உட்கார வச்சுட்டாங்க. ஆமென். இப்போ கவனிங்க, இங்க தயவு செய்து லாஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி ஆன்சர் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஆமென். இல்லாதத இருக்கிறத போல அழைக்கிறவர் யாரு? சத்தமா அண்ணனுங்கெல்லாம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம். ஆமென். ஆனா பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? இருக்கிறத இல்லாதது போல காண்பிப்பான். ஏற்கனவே தேவ சாயலா தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு குட்டி மினி கடவுளா தான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு அவரு? அவருடைய சாயல், அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி, அவரே நமக்காய் உண்டாக்கி கொடுத்த. யாருக்காவது பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு பொண்ணு பார்த்தாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? எத்தனை matrimony.com, எத்தனை பேருக்கு ப்ரொபோசல், எத்தனை காரு டீசல், எத்தனை டிரைவர் வாடகை, எவ்வளோ பட்டு தானே பொண்ணு பார்த்துருக்குறோம் போயிட்டு. ஆமாவா இல்லையா? ஏன் நம்ம உரைக்கிறீங்க எல்லாரும்? ஆனால் ஆதாமுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆதாமுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? எப்பவுமே கொஞ்சம் ஈஸியா ஏதாவது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். ஆமாவா இல்லையா? தெலுங்குக்காரங்க யாராவது இருக்கிறீங்களா இங்க? தமிழ் புரியுது தானே எல்லாருக்கும்? நல்ல இயற்கையை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு வெயில் இல்லாமல் நல்ல நிழலில் உட்காந்துருக்குறோம். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குன்னு தெரியல. இல்லை ஏன் காது கேட்கலையான்னு தெரியல. ஆனால் சிரிச்ச முகம் மட்டும் உட்காடுறீங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். ஆமென். பிசாசு பார்த்து பொறாமப்பட்டு என்னன்றான்னா, ஏற்ற சாயலில் படைக்கப்பட்டவங்கள பிரிக்கணும். என்னன்னு சொல்றான்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா நீ கடவுளை போல மாறிடுவே. ஏவாளும் ஆதாம் என்ன பண்ணுவோம்? பளீர் அடிச்சு எவனை விலங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிவனு அப்படி பிடிச்சு ஓடு அப்படின்னு ஓட்டி இருக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியா, இதை விட மேன்மையாகவா, ஓ தேவ தூதர்களை போல நாங்க மாறிடுவோமான்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை இந்த ஆதாம் இருக்கிறாரு நம்ம ஆளு. இப்போ அந்த ஃப்ரூட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்டை நம்ம யோசிச்சோம்னா என்ன ஃப்ரூட் ஞாபகம் வரும்? ஓஹோஹோ, இப்போதான் எனக்கு புரியுது. பக்கத்தில் இருக்கிற பிரியாணி தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்பப்போ அந்த திரும்பிங்க. கழுத்து வலி நினைச்சா வாசனை இழுக்குது. ஆம்பூர்காரங்க எங்களுக்கு இந்த வாசனையிலேயே பிரசங்கிச்சு பழகி போச்சு. ஏன்னா உள்ள போனா பிரியாணி, வெளியே வந்தா பிரியாணி, சைட்ல பிரியாணி, லெஃப்ட்ல பிரியாணி, ரைட்ல பிரியாணி. பிரியாணியோடயே நாங்க வாழ்ந்து பிரியாணியோடவே பழகி பிரியாணியோடயே இருந்ததுனால எங்களுக்கு சும்மா கார்ல போனா கூட பிரியாணி ஸ்மெல் தான் வரும். அதனால அந்த பிரியாணி ஸ்மெல் என்ன ஒண்ணும் பண்ணாது. நீங்க கொஞ்சம் டெம்ப்ட் ஆகாம ஆண்டவருடைய வார்த்தையை, அன்னைக்கு சாப்பாடு தான் டெம்ப்ட் பண்ணுச்சு, இன்னைக்கு அந்த சாப்பாடு டெம்ப்ட் பண்ணாம பாத்துக்கலாம். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க சத்தமா ஒரு ஆமென். என்ன பேசிட்டு இருந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி? இந்த ஃப்ரூட்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் என்னது? ஆப்பிள். ஆமாவா? ஆப்பிள் என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு வேளை ஆதாம் தூங்கினே இருந்திருக்கிறோம். என்னங்க ஐயா சொல்றீங்க? பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுத்துடலாம். யாராவது அட்வொகேட் இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? அம்மா அட்வொகேட் இருக்கிறீங்களா? கையை தூக்கி காமிச்சிட்டீங்க பாருங்கம்மா. வெரி குட் மார்னிங். ஹalleluya. அப்போ நீங்கள் நல்லா பிரசங்கத்தை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெனிஃபிட் ஆஃப் த டவுட், லூப் ஹோல், இதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. கவனிங்க. இப்போ ஒரு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்ல ஆதாம் தூங்கியிருந்தாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆதாம் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா ஏவாள் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு பழத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஆதாம் அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட உடனே, அந்த ஷேப் அவர் ஃபீல் பண்ண உடனே, ஐயோ அணுகுண்டு கையில வச்ச மாதிரி தூக்கி வீசிடுவேனா? என் மனைவி கொடுத்தா ஏற்ற துணையாச்சே, நான் கல்லா இருந்தா கூட சாப்பிடுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. நிர்வாணமாய் பிசாசு அவர்களை
பொய்ய இருக்கிறத இல்லாததா பேசி நிற்க வைத்தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகிறார்கள். மாம்சத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் வராரு, அவருடைய சமூகத்திலிருந்து தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க. When the Holy Spirit leaves our family, நம்முடைய குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யாத போது தேவனிடத்திலிருந்து நாம் ஓடி போக வேண்டிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் உள்ள பெற்றிருக்கும் போது அந்த தேவன், அவர் தினமும் அந்த குளிர்ச்சியான வேலையில அவர் சாயங்காலம் வந்தாருன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடவுளோட வாக்கிங் போன 2 பேரு, அவங்க யாருன்னா ஆதாமோ, இப்போ நம்ம வாக் வித் ஜீசஸ்னு அண்ணன் போடுறாங்க, ஆனாலும் டாக் வித் ஜீசஸ், லிசன் வித் ஜீசஸ் தான் நம்ம பண்றோம். வாக் வித் ஜீசஸ்னா நம்மள ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறதுனால ஓகே, வாக் வித் ஜீசஸ் கூட நம்ம என்ன பண்ணிடலாம். ஆனா ஜீசஸுக்கே அப்பா பிதாவாகிய தேவனோடு கூட நிஜமாவே நடந்தவங்க யாரு? ஆதாமும் ஏவாளும். இப்பொழுது அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? தேவனுக்கு முன்பாக தங்களை மறைத்து கொண்டு, ஒளித்து கொண்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஏவாளே நீ எங்க இருக்கிறாய் நீ கேட்கல? ஏன்னா ஆதாமினுடைய கிரியை தான் அவனை ஒழித்து, அவங்க 2 பேரையும் மறைத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் உங்க காலை தொட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்க மேலதான் வைத்திருக்கிறார். உங்க மனைவியை சார்ந்தோ உங்க பிள்ளைகளை சார்ந்தோ இல்ல. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒவ்வொரு ஆண்களும் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உங்க வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை, உயர்வை தடை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. ஆமென். ஒரு பெண் அவங்க வேலைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு நடத்துகிற குடும்பமே அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்னா, ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் அவன் வாழ்ந்தான். இன்னைக்கு இந்திய தேச தமிழகத்துல நான் எத்தனையோ சபைகளில் போறேன், எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஆண் ரட்சிக்கப்பட்டா சந்ததி தலைமுறையாய் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து விடும் என்பதனால மாத்திரமே ஆண்களை பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? லவுக்குன்னு பிடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை, ஒரு தப்பான காரியத்தை, ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி அவன் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிக்ட் ஆகி ஆண்டவருக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவை கொண்டு வந்துடுறான். ஏன் தெரியுமா? அவன் சர்ச்சுக்கு வந்துட்டா அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்களை பார்த்து நான் சொல்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை மாதிரி வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம்னா இந்த சமுதாயம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புவதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. 2 பேரும் தலை குனிந்து வெட்கத்தோடு நிற்கிறார்கள். ஆண்டவர் வராரு. என்னடா ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கேட்கிறாரு. அப்பா, எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தீங்களே ஒரு ஸ்திரீ, அவ வஞ்சிக்கப்பட்டு எனக்கு அதை சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ரூட்டை கொடுத்தா நாங்கள் நிர்வாணமாய் மாறிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களை ஏதேனை விட்டு தன் நிலையில் இருந்து அவர்கள் விழுந்ததினால கஷ்டப்பட்டு நீங்க வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நல்ல லெதர் ஜாக்கெட்டை போட்டு அவங்கள பாய் டாட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆனாலும் தகப்பனுடைய குணம் அவர்களை அனுப்பிவிட்டாலும் தேவனுடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட தன்னுடைய ஜனத்தின் மேலேயே இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நோவாவை, ஆபிரகாமை, இப்படி அநேக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களினால உடன்படிக்கையை மேற்கொள்ளுகிறார். உடன்படிக்கையை மேற்கொண்ட தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இஸ்ரவேலை தன்னுடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தேவன் என்ன பண்றார் தெரியுமா? அவரே அவர்களை நடத்துகிறார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவரை கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு நாளும் அவர் தன் சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த குடும்பத்தை அவர் தன்னந்தனியே விடுகிறதே இல்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை நீங்க எல்லாம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸா பாத்தீங்கன்னா அது தப்பு. நான் எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் நான் பார்க்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் அவர்கள் குடும்பத்தினால் நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா.
ஆமென். உலகமே பாவம் செய்து கொண்டிருந்த போது, உலகமே பாவத்தின் விளிம்பில் இருந்த போது, பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால விழுந்து போன அந்த ஆதாம் ஏவாளினால வந்த சாபம் அது பின்தொடர்ந்து போனதுனால மனுஷன் பாவத்தின் உச்சிக்கு போறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இல்ல நான் ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கணும். எல்லாத்தையும் அழிக்கிறார் நோவாவின் காலத்துல. பிறகு ஆபிரகாமை அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் எண்ணி அவனை அழைத்து அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மேல பாரு, கீழே பாரு, நான் இத்தனை நட்சத்திரங்கள் அத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மணல் அத்தனையாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு. அவர் வாக்கு பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் தன் ஜனமாகிய இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்கு தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமினுடைய மகன் யாரு? ஈசாக்கினுடைய பிள்ளை யாரு? யாக்கோபும். அதுல யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு? யாக்கோபு யாராய் மாறுகிறார்? இஸ்ரவேலாய் மாறுகிறார். இஸ்ரவேலுக்கு பிறந்த கோத்திரங்கள் எத்தனை? இந்த கோத்திரங்கள் 12 பேர் வாக்கு பண்ணப்பட்ட ஜனம் என்று தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜனத்தை விட்டு ஒரு நாளும் அவர் விலகி போகவே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம். Thank you Jesus. 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 63:12. ஆமென். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாக்கு பண்ணப்பட்ட ஜனத்தை அவர் தொடர்ந்து பின்னால வந்துனே இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சுற்றி பரிசுத்த ஆவி இருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றேன் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுன்னு சொல்றேன் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு இந்த காரியத்தை போதித்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஆமென். நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஆமென். இப்பதான் சந்தோஷப்படுறீங்க. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டத்தோடு நீங்க வந்து உட்கார். நேத்து ஏதாவது பிரேயர் இருந்ததா உங்களுக்கு? பிரேயருக்கு ஏதாவது போயிட்டு இல்லையா? அப்ப உட்காருங்க இன்னும் கொஞ்ச நேரம். ஆமென். கவனிங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜனத்தை அவர் பின்தொடர்ந்து செல்லுகிறார். வாக்கு பண்றாரு. மோசேவை யாத்திராகமத்துல அவர் கூப்பிடுறாரு. 3ஆம் அதிகாரம் நினைக்கிற மோசே, என் ஜனத்தினுடைய கூக்குரல் எனக்கு கேட்கிறது, அவர்களுடைய உபத்திரவங்களை நான் பார்க்கிறேன், அவருடைய கூப்பிடுதலை நான் கேட்கிறேன், நீ போய் அவங்களை விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசே போகிறார். அங்க நடந்த காரியங்கள் எகிப்திலே உங்களுக்கு அவர்கள் எப்படி சிறைப்பட்டு போனார்கள், அவர்களை விடுவிக்க மோசேயை தேவன் எப்படி அனுப்பினார், இதெல்லாமே தெரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியை, ஆமென், அவருக்கு 3 சாயல். முதல் சாயல் பிதா, 2வது சாயல் வார்த்தையாகிய கிறிஸ்து, 3வது சாயல் அவருடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவி. ஆமென். வார்த்தையானவர் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கிரியை செய்யார்னா, நியாயப்பிரமாணம் வார்த்தையினால் உண்டானது. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொன்னாதான். ஹalleluya. வார்த்தை வாக்குதத்தம் இயேசு கிறிஸ்துவாய், ஆமென், ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் வார்த்தையாய் உருவாகினவர் யாரு? பேசப்பட்டவர் யாரு? கிறிஸ்து. ஆமென். இதையெல்லாம் செயல்படுத்துகிறவராய். ஆமென். இப்போ கவனிங்க, பிதா தன்னுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாய் வாக்குதத்தம் பண்ணினதை பிதா தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ கவனிங்களேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூடவே, ஆமென், அவர் தனி நபராய் போகவில்லை. இதுதாங்க பியூட்டியே. பரிசுத்த ஆவி மோசையின் உள்ள போய் மோசையினுடைய கரம்
பரிசுத்த ஆவியானவருடைய கரமாய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காரியத்தை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு மட்டற்ற சந்தோஷம். அப்ப என்னன்னா, ஆண்டவர் தனக்கு அதாவது உடன்படிக்கை பண்ணின தன்னுடைய ஜனத்திற்கு அவர் ஆவியானவராய் கூட வருகிறவர் அல்ல, ஆவியானவராய் உள்ள மனிதனுக்குள்ள மாறி நம்மை ஆவியானவராய் மாற்றி ஆவியானவராகவே நம்மோடு கூட நம்மை அவர் நடத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறேன். நான் நினைக்கிறேன், அவர்கள் நடுவே தம்முடைய பரிசுத்த இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு தேவன் நடத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார். யாரெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஞானஸ்நானம் பெறப்பட்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனை உங்களுடைய ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்ய. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? சிக்கி தவித்து எகிப்தில சிறுமைப்பட்டு கிடந்த தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாய் மோசேவை அனுப்பி அவர் பரிசுத்த ஆவியே தன்னுடைய ஜனத்தை நடத்தி வருகிறார். ஆமென். ஆனால் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10 அந்த 9ஆம் வசனத்தினுடைய கடைசி லாஸ்ட் லைனை சேர்த்து வாசிக்கலாமா? பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். கவனிங்க, என்னை தேற்றுகிற என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை, என்னை தூக்கி சுமந்த பரிசுத்த ஆவியானவரை, 99 ஆடு ஒரு ஆடு அதை கண்டுபிடிக்க போனாரு, தூக்கி தோல்ல வச்சாரு, வந்தாரு, இதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாய் நம்ம பேசுகிறோம். ஆனால் தோளில் தூக்கி சுமந்து வந்த பரிசுத்த ஆவியானவரை கலங்க பண்ணி துக்கப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவரே தங்களுக்கு சத்துருவாக மாற்றிக்கொண்டார்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆனால் என் தேவன் ஒரு நாளும் நமக்கு தீமை நினையாத தேவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் கலகம் பண்ணினாலும், இது 10வது வசனம், நான் இதுக்கு முன்னாடி வாசித்த வசனம். ஆனாலும் தன்னுடைய பிதாக்களுக்கு அவர் வாக்கு பண்ணினதை அவர் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. சொல்லலாமா? 11ஆம் வசனம் சொல்றது, ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும். கவனிங்க, பூர்வ நாட்கள்னா என்ன? ஆதாமையும் ஏவாளையும் நோவாவையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நினைத்தருளி அவர்களுக்கு அவர் செய்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணின, பரிசுத்த ஆவிக்கு எதிராக கலகம் பண்ணின அந்த ஜனத்தோடு அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. ஆமென். கைகளை உயர்த்தி, அவர் இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க, இரக்கம் உள்ளவரே. மைனர், மனதுருக்கம் உடையவரே. சொல்ல மர பார்த்தப்பா, உள்ளவரே. கரெக்டுப்பா. மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம். அவருக்கு பொறுமை இருக்கலாங்க, நீங்க பொறுமையா பாடாதீங்க, சத்தமா சொல்லி பாடலாமா? என் இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லாமா? என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஓ
ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென். பக்கத்துல பார்த்து, அவர் இரக்கமாய் இருக்கிறார், அவர் கிருபையாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, கவலைப்படாதீங்க, our God is in control. தேவன் அவர் நம்ம மேல கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒழுங்கின்மையா இருந்தா அவர் ஒழுங்குபடுத்துவார். எஸ், கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலின் குடும்பம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கலகம் பண்ணினாலும் தேவன் அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்து, அவர் வார்த்தையில் பொய்யுரையாதவராய் இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய குடும்பங்களை தேவன் நடத்துகிறார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஓங்கிய புயத்தினார்களை கொண்டு வந்து காப்பாற்றி இப்போ எங்க இருக்கிறாங்கன்னா, கானானுக்கு போக வேண்டிய திசையை, அந்த அறிவை, அந்த ஆற்றலை, அந்த தகுதியை தேவன் தருவதற்காக சீனாய். ஆமென். இப்போதான் சீனாய் என்ன பண்ணுது, என்ன வருது, ஃப்ரேமுக்குள்ள வருது. மோசஸ் வராரு, அப்பா உங்க கூட இருக்க பேச பழக்கப்பட்ட இடத்துக்கு இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ சீனாய் மலையினிலே இறங்கி வந்திருக்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாருன்னா, மோசே போறாரு, மோசேவை கூப்பிடுறாரு. 40 நாள் மோசே ஆண்டவரோடு கூட போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய முகங்களை அவரால் பார்க்க முடியாமல் அந்த அந்த அக்கினி ஜுவாலையை பார்த்து பிரகாசம் அடைகிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்க 2 டேப்லெட்ஸ், என்னது அப்படின்னா தமிழ்ல கற்பலகைகள். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, அந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அந்த டேப்லெட்ஸ், 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கற்பலகைகள் அது யாரால் எழுதப்பட்டதா? அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து, இப்படி சொல்லுங்க எல்லாரும், தேவனால் செய்யப்பட்ட கற்பலகைகள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவனால் எழுதப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், கட்டளைகள். ஆமென். இவங்க கவனிங்களேன், தேவனால் செய்யப்பட்டதும் தேவனால் எழுதப்பட்டதும் இது எங்க பார்க்க முடியுது? நாம தேவனால் செய்யப்பட்டவங்க, தேவனுடைய ஆவியினால் ஜீவனை பெற்றவர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ நமக்காக அவர் எழுதி அனுப்புகிற காரியம் என்னன்னா, என் ஜனம் என் கூட எப்படி உறவு கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். என்கிட்ட எப்படி வரணும், உங்களை எப்படி நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், எங்க வரணும், எப்படி வரணும், ஒரு 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 என்ன சொல்றது, டிசிப்ளினை கொண்டு வருகிறார், ஒரு ஒழுக்கத்தை. ஆமென். ஒழுங்கின்மையாய் இருக்கிறது வேற, ஆனால் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது முக்கியமாய் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரா, மோசேவை அழைக்கிறார். இப்ப நீ போய் ஜனங்களை காப்பாற்றி விடுவித்து கூட்டிட்டு வந்துட்ட மோசே, ஆனா ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை நான் சொல்லி தரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரா, தன் கைகளினால் சில காரியங்களை, நான் இது எங்க சபையில பேசும்போது நான் எப்படி சொன்னேன்னா, இது வந்து God has written a love letter. ஆமென். ஒரு அன்பினுடைய ஒரு கற்பலகைகளால், அந்த கட்டளைகளால் நிரப்பப்பட்ட, கமாண்ட்மெண்ட்ஸ்னால எழுதப்பட்ட அந்த டேப்லெட்ஸோடு மோசே என்ன பண்றாருன்னா, அதுல எழுதி இந்த முதல் கட்டளை என்ன? என்னங்க என்னங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தானே, சொல்லுங்க, என்ன தவிர உனக்கு வேற யாரும் வேண்டாம் இல்ல. ஆனா முதல் கட்டளைய மலையிலிருந்து இறங்குறதுக்குள்ள குடும்பங்கள் சேர்ந்து ஆரோனிடத்துல அவர்கள் அசிங்கமா பேசி இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மாம்சம் வெளிப்பட்டது, ஆவி வெளியேறினது. மாம்சத்துல தங்களுடைய காதுகளில் இருந்த, மூக்குல இருந்த, கால்ல இருந்த, சரீரத்தில் இருந்த அத்தனை தங்கத்தையும் உருக்கி ஒரு 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 அந்த அந்த கன்று குட்டியை ஒரு ஃபோர்ஜ் பண்ணி அந்த கன்று குட்டியை உருவாக்கி எங்களை நடத்தி கொண்டு போக ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி தன்னை உருவாக்கின தெய்வத்தை மறந்து தங்களால் உருவாக்கப்பட்டவைகளை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் இருக்கிற விக்கிரகங்களுக்கு எல்லாம் முதல் வித்திட்டவர்களே யார் தெரியுமா? நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா நம்ம இருக்கிறோம்னா நம்ம தாத்தா ஆரோன் தான் செஞ்சாரு, அன்னைக்கு செஞ்சாரு. இன்னைக்கு நம்முடைய பட்டணங்களை, முக்கியமா இந்திய தேசத்தை இந்த விக்கிரகங்கள் பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது.
பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்கள பார்த்து சொல்றேன், விக்கிரகங்களுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையவே கிடையாது. ஏன்னா அது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. ஆனா உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்குள் வல்லமை இருக்கிறது. ஏனால் நீங்கள் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய ஆவியினால உண்டாக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விக்கிரகங்கள் உங்களை பார்த்து பயப்படணும், நீங்க விக்கிரகங்களை பார்த்து never ever do that. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்குள்ள லூக்கா 9:1 அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். இப்ப கவனிங்க, தேவனுடைய அன்பு, தேவனால் எழுதப்பட்ட இந்த டேப்லெட்ஸ், இந்த கற்பலகைகளை என்ன பண்றாருன்னா, கோபத்துல மோசே என்ன பண்ணாரு, உடைச்சிட்டாரு. தேவனுடனான உறவு என்ன ஆகுது, உறவு தானே எழுதி அனுப்புறாரு, என் கூட நீ உறவு கொள்ள நீ என்ன பண்ணணும். ஆமென். அப்ப என்ன பண்றது, என்ன ஆகுது, தேவனுடனான உறவு துண்டிக்கப்படுகிறது. 32ஆம் அதிகாரத்துல 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க போய் வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, மோசே அந்த 32ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் இடத்துல போயிட்டு அவர் பாதத்தை பிடிச்சு கெஞ்சுகிறார், மன்றாடுகிறார். அதனால ஆண்டவரை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ஆனா 33ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ இவ்வளவு கேட்கறதுனால நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதுதான் அந்த 63 ஏசாயால படிச்சோம் தெரியுமா, 10ஆம் அதிகாரத்துல நடந்த காரியம் தான் இது. தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அதுதான் இந்த யாத்திராகமத்துல நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த 33ஆம் அதிகாரத்துல நடக்கிற காரியம் எது தெரியுமா, 12ஆம் வசனத்துல வாசிச்சோம்ல, அவர்கள் கலகம் பண்ணினாலும் தன்னுடைய முப்பிதாக்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால you can go to the promised land. ஆனா நான் வர மாட்டேன், தேவ தூதன் அனுப்புறேன். உனக்கு தேவ தூதன் தான்டா கரெக்ட். அவன் சொல்லி தானே என்னுடைய சாயலை இழந்து போனீங்க, அவன் சொல்லி தானே என்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனீங்க. நான் தேவ தூதனையே அனுப்புறேன், ஆனா நான் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்தேன்னா உங்களுக்கு சத்துருவாக என்னையே நீங்கள் மாற்றி விடுவீர்கள். ஆனால் மோசே சொல்லுகிறார் 33ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களை வாசித்தீங்கன்னா மோசே சொல்றாரு, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். மோசே பாடின பாட்டு தாங்க இது. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினால். நேரம் கடந்து போயிட்டு கவனிங்களேன், மோசே உடைக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பா உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே வேணும், நீங்க வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க தேசத்திற்கு கடந்து செல்வீங்க, கானானுக்கு போவீங்க, ஆனால் நான் உங்க கூட வர மாட்டேன். மோசே சொல்லுகிறார் 33, 15, 16, 17 அப்பா இருங்க சகோதரி, அவர் சொல்றாரு, நீங்க உங்க சமூகம் தூதர்களோடு கூட நான் போக மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லை, உங்க கூட நடந்துதான் எனக்கு பழக்கம். நீங்க வரலன்னா இந்த இடத்திலிருந்து ஒரு அடியை கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் வரமாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதாங்க சிம்பிள். நம்மளுடைய கடவுளை நம்ம புரிந்து கொண்டாலே அவர் கோபப்படுவாரு, ஆனால் நம் மீது கொண்ட உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் மறவாமல் நினைத்தருளி அவரை நமக்கு சத்துருவாய் மாற்றிக்கொள்ள நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து கவனிங்க. 32ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்பட்டது. 33ஆம் அதிகாரத்துல நான் வரமாட்டேன்றாரு. 33, 15, 16, 17 நீங்க வரலன்னா போமாட்டேன்னு மோசே சொல்றாரு. 34ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் எது வரைக்கும் காணப்படுகிறதுனா, தீர்க்க தரிசிகளின் நாட்கள் வரைக்கும் பரிசுத்த ஆவி காணப்படுகிறார்.
ஆனா தீர்க்கதரிசியின் நாட்களுக்கும் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கும் அந்த இடைப்பட்ட நாட்கள் 400 வருஷங்கள். இந்த வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா டார்க் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க, இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு டேர்ம் என்ன தெரியுமா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காலம், அந்த வார்த்தை இந்த 400 வருஷங்களும் இருண்ட காலம் கிடையாதுங்க. இந்த 400 வருஷமும் that was a time of preparation. நம்முடைய இந்த பூமியை தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட ஜனத்தை மீட்டு எடுப்பதற்கான ஒரு புதிய ஒரு போராட்டம், ஒரு புதிய ஐடியா, ஒரு புதிய காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த ஆயத்தம் தான் என்னன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எந்த பரிசுத்த ஆவியை நாம் இழந்தோமோ அதே பரிசுத்த ஆவியினால் மரியாள் என்ன பண்றாங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்ப்பவதி ஆகுறாங்க. இப்ப கவனிங்க, மரியாளுடைய கருவுக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன். ஆமென். மோசே உடைத்து போட்டது எதை? தேவனுடைய வார்த்தையை. ஆதாம் இழந்து போனது எது? தேவனுடைய பரிசுத்த ஆவி. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த 400 வருஷம் இருண்ட வருஷம் கிடையாது, இந்த உலகத்தை வேற லெவல்ல மாற்றுவதற்கான பிளான் பரலோகத்துல போயிட்டு இருக்கு. என்னன்னா, எந்த வார்த்தை உடைக்கப்பட்டதோ அந்த வார்த்தையை, எந்த ஆவியை நாம் இழந்தோமோ அந்த ஆவியினால் மரியாளினுடைய கர்ப்பத்துல ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தையானவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், வெறித்தனமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா. இந்த பரிசுத்த ஆவி 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8ஆம் வசனத்துல பிராமிஸ் பண்ணி 2ஆம் அதிகாரத்துல அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்கான ஒரே காரணம் என்னவென்பதை மாத்திரம் நான் சொல்லி 2 நிமிஷத்துல நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட இயேசுப்பா பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கிய பங்காற்றுகிறார் என்கிறத உங்களுக்கு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை வெட்கப்படுத்தாம துக்கப்படுத்தாம முத்திரையாய் பெற்றுக்கொள்ளணும். இதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா, யாராவது ஒருத்தர். வேத வாக்கியத்தில் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ சரி, நானே வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைந்திருக்கிறன் இல்ல, அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போன பரிசுத்த ஆவியினால் மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க, வார்த்தையை சுமந்தாங்க, வார்த்தையை பெற்றெடுத்துட்டாங்க. இப்ப வார்த்தை வெளியே வந்துட்டார். ஆமென். ஆனால் அந்த வார்த்தை ஆகிய தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னா, நம்முடைய லைஃபை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய பரிசுத்த ஆவியை மறுபடியும் நமக்கு வெளியே இல்லை, நமக்கு உள்ள ஜீவன் நதியாய், அது நதியை போன்று அது நமக்குள் பாய்ந்து செல்வதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். வசனம் சொல்லுகிறது, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படவில்லை. ஏன்னா இன்னும் அந்த இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படவில்லை. கவனிங்களேன், இயேசு கிறிஸ்துவின் மகிமைப்படுதல் என்றால் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து, தன் உயிரை அவர் கொடுத்து, தன் ரத்தத்தை சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை பலமாய் ரூபித்து அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்த பிறகுதான் அவர் நமக்காக அவர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்கு அனுப்புகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை
கூடாரத்திற்குள்ளாய் அந்த இடத்துல கூடியிருந்த இடம் அசையும்படியாய் அவர் வெளியே அல்ல, சுற்றி அல்ல, மோசேயினுடைய காலத்தில் அனுபவித்த அந்த பரிசுத்த ஆவியை, அபிஷேகத்தை 2 மடங்காக மறுபடியுமாய் நமக்கு பெற்றுக் கொடுத்ததுதான் தேவனுடைய ஜீவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அபிஷேகம் அது ஒரு முத்திரை. ஆமென். இதை எதற்காக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னா, அவருடைய 2ஆம் வருகை அது வரும் வரைக்கும். அவர் எபேசியரில் நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் அநேக காரியங்கள் கூட பேசணும், நான் வந்த நேரம் எனக்கு இல்லை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் முத்திரையாய் பெறப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் கடைசி வரைக்கும் அவரை வெட்கப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் அவரோடு கூட நம் பிரயாணம் செய்ய வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 6:14 சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க கவனிங்க. பரிசுத்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவனா இருக்கவே முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். தினம் 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 அவருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லைன்னா, எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், 2ஆம் வருகையில் இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பரிசுத்த ஆவியை சொல்லிடுவார். எனக்கு நம்ம கீபோர்டு வாசிக்கிறாரு அந்த சகோதரனுக்கும் அந்த பேட் வாசிக்கிற சகோதரனுக்கும் எனக்கு பழக்கம் இருந்தாதான், எங்கேயாவது நான் போனேன்னா, பிரதர் பிரைஸ் லார்ட் நீங்க நல்லா வாசித்தீங்களே, பழக்கம் இருந்தாதான் அவங்க கூட நான் என்ன பண்ண முடியும், உரிமை கொண்டாட முடியும், பேச முடியும். அவங்க கூட நான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்க யாரும் எனக்கு தெரியாதுன்னா, ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, யாருன்னே தெரியல ஹாய்ன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை அனுதினமும் அனுபவிக்காத குடும்பம் மறுபடியும் ஆதாமினுடைய குடும்பத்தை போல பலன் இழந்ததாய் காணப்படும். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவின் சாயலை பெற்றுக்கொண்டு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஜீவனின் பிரமாணத்திற்குள்ள நாம் சேர்க்கப்பட்டவர்களாக இருந்தோம்னா, நாம் குடும்பம் உயர்த்தப்படுவதையும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் எந்த பிசாசினுடைய வல்லமையினாலும் அதை தடுக்கவே முடியாது. இந்த பேசுனது புரிஞ்சது பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி 3 முறை ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடலாமாப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுகையில குடும்பத்தின் ஆசீர்வாதமே பரிசுத்த ஆவிதான். பரிசுத்த ஆவியை இழந்து போகாத குடும்பங்களாய் என் ஜனத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. பெயர் கிறிஸ்தவர்களாய், சடங்கிற்கென்று கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரே இயேசுப்பா ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களாய், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழுகிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே, பரிசுத்த ஆவி அது எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விலையேற பெற்ற பரிசு என்பதை உணர்ந்து அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல், ஆண்டவரே அவரை முத்திரையாய் பெறப்பட்டு, ஆண்டவரே அனுதினமும் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு உன்னத நிலையை எங்க குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறேன், அப்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவி இல்லாத ஊழியம், பரிசுத்த ஆவி இல்லாத குடும்பம், பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க. எத்தனையோ முறை நாங்கள் உங்களை துக்கப்படுத்தினாலும் கலங்கப்படுத்தினாலும் எங்களை விட்டு போகாம எங்களோடு கூடவே இருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி. இன்னும் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு விசுவாச மக்களையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா பாடலாமா? துதிக்கும் ஈ மைனர் அப்பா கணத்திற்கும் பாத்திரரே, லேட்டா வந்தவங்களுக்காக, தூயவரே எந்த துணையாளரே, கைதடி பாடி பிடிக்கலாமா? துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே, சொல்லலாம் எல்லாரும். துதிக்கும் கணத்திற்கும் சேர்ந்து கைகளை தட்டி, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாள். கைகளை உயர்த்தி ஆசைந்து சொல்லலாம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே நடத்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை அசைத்து உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க யாராவது இன்னும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போதும், உங்களுடைய குடும்பத்திற்கு சொந்தக்காரராய் என் தேவன் மாறி விடுவார். அந்த இயேசுவை ஒரு முறை நீங்க சுவைத்து பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த தேவன் கொடுத்து விடுவார். அந்த தேவனிடத்துல கைகளை உயர்த்தி, அப்பா இனியும் நடத்துங்க. அருமையான சகோதரன் பீச்சர் அவர்களுக்கு நேராக கைகளை உயர்த்தலாமாப்பா. எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில இந்த கூட்டங்களை எல்லாம் ஒழுங்கு செய்து நடத்துகிற உடைய அருமையான தேவ ஊழியனை மனதார வாழ்த்துகிறோம்ப்பா. மோசேவை போல ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய ராஜ்யத்திற்கு நேரா எழுப்புகிற ஒரு அப்பா தீர்க்க தரிசியாய் ஒரு தேவ ஊழியனாய் ஆண்டவரே இன்னும் அதிகமான வல்லமை ஆண்டவரே 9ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமையை மகன் மேல பேசுகிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. May God bless you all. Praise Hallelujah. சத்தம் வரல, அல்லேலூயா. தொடர்ந்து யாரும் ஏந்து போடாதீங்க. நம்ம இந்த கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டு. அதனால இன்னொரு நல்ல ஒரு சாட்சியோடு கூட ஒரு நல்ல தேவ செய்தி நம்ம கேட்க போகிறோம். அதனால் அது முடிஞ்சு தான் லஞ்சு, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது அந்த பக்கம் பார்க்குறது, தலையை சொறிகிறது, டைமை பார்க்குறது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடணும். இப்போ கையில் கை பக்கத்தில் கை பிடி பார்க்கலாம், முகத்தை பார்த்து சொல்லுங்கள், எதுவுமே பேசக்கூடாது. கை போய் சொல்லுங்கள். வீட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, டைமை பார்க்கக்கூடாது, சாப்பாட்டு நினைப்பே வரக்கூடாது. வாசனை ஐயா சொன்னார்ல, வாசனை மட்டும்தான் முகணும், சரியா? அதனால் நல்ல, ஏன்னா ஒரு விசேஷமான ஒரு நாள், அதனால் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை ஆண்டவர் கிருபினால நான் மாத்திரமல்ல குடும்பங்களாக சேர்ந்து இணைஞ்சு தான் இந்த கூட்டத்தை என்ன பண்ணுறோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம், நல்ல பாடலோடு வசிப்போடு கூட நம்ம ஐயாவுக்கு நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அப்படி எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லாம் அவருக்கு நேர கரங்களை உயர்த்தி, ஐயா அப்படியே எழுந்து நின்று எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லாம் கண்ண மூடி ஐயாவுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உங்க வாயில எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை வருதோ அவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி இன்னும் ஊழியத்தின் பாதையில அவரை கொண்டு வல்லமையாய் மகிமையாய் அக்னியாய் பல கோடிகளுக்கு, பல தேசங்களுக்கு, பல இடங்களுக்கு கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படியாக எல்லா கரங்களை எல்லா வாய்களை திறந்து ஊழியக்காரர்களாய் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் எல்லா கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எல்லாம் பிளஸ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் ஊழியத்தையும் அவர் குடும்பத்தையும் அவர் நடத்துகிற சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இன்னும் வல்லமையாய் மகிமையாய் இன்னும் பல காரியங்களை உயர்த்தபடியாக எல்லா காரியங்களை தட்டி உற்சாகமாய் எல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை பயன்படுத்தலாமே. ஹல்லேலூயா. Thank you so much. Hallelujah. நன்றி எல்லாருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக பாஸ்டர் பிரியா ஜோயல் அவங்க வந்திருக்கிறாங்க. சென்னை பட்டணத்தில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு அவங்க பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஊழியத்தை, அதாவது வந்து ப்ரேயர் டீம் நிறைய இடங்களுக்கு கர்த்தர்களை கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையாகவே கர்த்தர் அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் நம்ம கூட்டங்கள் வந்தது விசேஷமா நல்லது. தொடர்ந்து நம்மளாம் பண்ணலாம். கரங்களை தட்டி யாரும் போயிடக்கூடாது. நான் சொல்றேன், இதுக்கு அப்புறமா லஞ்சுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு
தேவ மனுஷர் அதோ உட்காந்துக்கிறாரு, அவர் எங்கே உட்காந்துக்கிறாரு, மேலே கூட வர மாட்டார். அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப